அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால நாளைய நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி நாளைய நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு மே மாதத்தின் 23ஆம் தேதி வைகாசி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதியானது இந்த நாள் முழுக்க நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏகாதசி திதி நாளில் நம்ம பெருமாளை கோவிலில் சென்று வழிபாடு செஞ்சாலும் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எங்கே பெருமாள் வழிபாடு செய்கிறோமோ அங்கே மகாலட்சுமி தாயார் கூப்பிடாமலேயே நித்தியவாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதசி திதியானது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்குரிய வெள்ளிக்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. மேலும் சுக்கிரவார கிழமையான இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஏகாதசி திதி வரதுனால இதை சுக்கிரவார ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். இறைசக்தி வழிபாட்டின்படி இந்த சேர்க்கையெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2 எண்களுக்கான அற்புதமான சேர்க்கை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 அப்படிங்கிறதுக்கான சேர்க்கை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேதியானது 23ன்னு வருது இல்லையா, இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5ங்கிற நம்பர் கிடச்சிரும். அடுத்தது இது மே மாதமாக இருக்கிறதுனால 5வது மாதம், அப்போ 5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 9 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வைகாசி மாதத்தின் 9ஆம் தேதி. அடுத்தது இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. விசேஷம் பொருந்தி இந்த நாளில் நம்ம இப்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தான் செய்ய போகிறோம். நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத ரெகுலராகவே நம்ம போட்டுட்ருக்கோம். அதை செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கிறதாவும் கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு குளியல் முறை பரிகாரம் குறித்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதே பதிவிலேயே ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்தும் பார்க்க போகிறோம். இந்த குளியல் முறையை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பீரியட்ஸில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தீபம் ஏற்றக்கூடிய முறை இருக்குது இல்லையா, அதை மட்டும் சுத்தமாக இருக்கிற பெண்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, முதல்ல குளியல் முறை பரிகாரம் பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது சுடு தண்ணீரோ பச்சை தண்ணீரோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அப்படி ஆண்கள் இந்த குளியல் முறையை எடுத்துக்க விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது பெண்கள் அவசியம் இதை பயன்படுத்துங்க. சாதாரணமாகவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் முறையை வெள்ளிக்கிழமை நாளில் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். அதுவும் இந்த முறை நமக்கு இந்த ஏகாதசி திதி வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் அப்படி எடுத்துக்கிறது சிறப்பு. சரி, இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு தேவைப்படுது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஏலக்காய் தான். இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது, நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் ஏலக்காயை தண்ணீரில் பிச்சு போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். வாரம் செய்யலினா கூட இது மாதிரி விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட நாளில் நான் வீடியோ போடுறேன்னு இல்லையா, அந்த சமயத்திலாவது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2ஆக பிச்சு அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நீங்கள் இந்த தண்ணீரில் போட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஏலக்காய் பவுடராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பவுடரை கூட நீங்கள் எடுத்து இந்த தண்ணீரில் கலந்து குளிக்கலாம். இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க, அதாவது ஆல்ரெடி குளித்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறவங்க, இல்லை சாயந்தரம் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க இது போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, அடுத்ததாக தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து பார்த்தலாம். இந்த தீபத்தை நீங்கள் காலையில் குளித்ததுமே கூட வீட்டில் ஏற்றி வைக்கலாம். இல்லைன்னா மாலை 5 மணியிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் ஏற்றலாம். நாளைக்கு முழுமையுமே நமக்கு இந்த ஏகாதசி திதி இருக்குது. சரி, இதை எப்படி ஏற்றணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்ததாக சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பூஜை அறையில் மண்ணகல் பயன்படுத்தும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதையவே நீங்கள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க.
அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் வந்து தேவைப்படுது. இந்த ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் துளசி இலைகள் இல்லாத எந்த ஒரு வழிபாட்டையும் பரிகாரத்தையும் பெருமாள் வந்து ஏற்றுக்க மாட்டாருன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு பிரியமானதுன்னு பார்க்கும்போது இந்த துளசி இலைகளை வந்து சொல்லலாம். இது ஒரு 2-3 கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும், நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லை ஓரளவுக்கே கிடைக்கும்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அந்த தட்டில் வந்துட்டு பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் தான் அந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றி வைக்க போகிறோம். இதில் ஏற்றக்கூடிய அந்த திரி அப்படிங்கிறது எப்போ நான் சொல்கிறது தான், வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் நிற திரியை பயன்படுத்துறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். ரெடிமேடாகவே மஞ்சள் நிற திரி வந்து கிடைக்குது. உங்களுக்கு அப்படி கிடைக்கலனா மஞ்சளோட கொஞ்சம் நெய் கலந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் வெள்ளை நிற பஞ்சு திரியில் தோய்த்து எடுத்திங்கன்னா மஞ்சளாக வந்து மாறிடும். இப்போ நீங்கள் வந்து இது போட்டு ஏற்றணும். இந்த தீபத்துக்கு கட்டாயம் நீங்கள் நெய் பயன்படுத்துவது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். அவசியமாக ஒரு 10 ரூபாய்க்காவது ஒரு நெய் பாக்கெட் வாங்கி அதை வந்து ஊற்றி இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க. அடுத்ததாக இந்த விளக்கில் முக்கியமான பொருள் வந்து நம்ம போடணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம இந்த நாளில் குளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய் வந்துட்டு தண்ணீரில் போட்டோம், அதே மாதிரி தான் ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் இந்த விளக்கினுடைய அந்த நெய்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த சமயத்தில் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்க விடலாம், லலிதா சகஸ்ரநாமம் போட்டு விடலாம், மகாலட்சுமி தாயாரினுடைய 108 போற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் போட்டு விடலாம். இல்லைனா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஓம் லக்ஷ்மி பதியே நமக அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓம் ஸ்ரீதராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இந்த மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இப்போ எரிகின்ற இந்த தீபத்தை பார்த்து சங்கல்பம் வந்து முன்வைங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வறுமை நிலை வந்து மாறணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. நிவேதனம் வந்து சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது பொங்கல் வைக்கலாம், கேசரி வைக்கலாம், இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் அல்லது பால் பாயாசம் இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். இதெல்லாம் செய்வதற்கு வசதி இல்லைன்னா டைமண்ட் கற்கண்டு கூட நீங்கள் வச்சு வழிபாடு வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த விளக்கில் இருக்கிற அந்த நெருகு அதை வந்து ஒரு பூவின் காம்பை கொண்டு நீங்கள் குளிர வச்சுருங்க. இந்த விளக்கு சுற்றிலையும் வந்துட்டு நம்ம துளசி இலைகள் போட்டிருந்தோம் இல்லையா, இந்த துளசி இலைகளில் ஒரு 2-3 நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் 2, ஹேண்ட்பேக்கில் 2, உங்கள் கணவருடைய பர்ஸில் 2, பீரோவில் 2 இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு வைக்கிறது சிறப்பு. குறிப்பாக வீட்டில் தங்க நகைகள் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டப்பாக்குள்ளார நீங்கள் இந்த 2 துளசி இலைகளை நீங்கள் போட்டு வைக்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். இது மேலும் மேலும் தங்கம் வாங்குவதற்குண்டான யோகத்தை வந்து கொடுக்கும். மேலும் நீங்கள் ஏதாவது அடகு வச்சுருக்கீங்க நகையா இன்னும் மீட்கவே முடியல அப்படிங்கும்போது இந்த துளசி இலை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற நகையோடு வைக்கும்போது அந்த அடகில் இருக்கிற நகை வந்து உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம். சீக்கிரமாகவே அதை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.